முத்துப்பாண்டி சார் அவங்க கிட்ட கேட்குறத விட உங்ககிட்ட கேட்குறது தான் பொருத்தமாக இருக்கும். முதலமைச்சருடைய இன்றைய விளக்கத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க. என்ன நடந்தது அப்படிங்கிற விஷயத்தை அப்படியே பட்டியல் போட்டுட்டு எத்தனை மணிக்கு வந்தார், என்ன ஏது அப்படிங்கிறதெல்லாம். கடைசியாக இன்னைக்கு பத்திரிகைகள் தலைப்பிட்டு எழுதி இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா, கரூருக்கு விஜய் வந்து ஒரு 7 மணி நேரம் தாமதமாக வந்ததே இந்த நெரிசலுக்கு காரணம் அப்படிங்கிற மாதிரி, முக்கிய காரணம் அப்படிங்கிற மாதிரி. இது தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய விளக்கம், சட்டப்பேரவையினுடைய குறிப்புகளில் பதிவாகிருச்சு. இது காலம் கடந்தும் இது நிற்க போகக்கூடிய ஒன்று. இந்த விளக்கத்தை அரசு சொல்லி இருப்பது நியாயமா? முதல்ல இல்லை, இதில் நம்ம ஏற்கனவே விவாதத்திலே நடந்தப்போ நம்ம பேசும்போது சொன்னோம், அரசுக்கும் அதில் பொறுப்பு இருக்குது, தார்மீக பொறுப்பு இருக்குதுன்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதாவது வந்து ஒரு அரசு வெறுமனே அனுமதி கொடுத்துட்டு போயிட்டேன், போலீஸ் ப்ரொடெக்ஷன் போட்டுட்டேன், நான் உங்களுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுட்டேன், உதவித்தொகையை கொடுத்துட்டோம் அப்படின்றதோட ஒரு அரசினுடைய கடமை முடிஞ்சிருச்சுன்னு நம்ம சொல்ல முடியாது. அதுக்கு வந்து பொறுப்பு, தார்மீக பொறுப்பு அரசும் ஏற்கணும், அந்த கட்சி கூட்டம் நடத்துனாங்கல்ல அவங்களும் ஏற்கணும். இப்போ தமிழக வெற்றி கழகம் எனக்கு இது சம்பந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு போயிட முடியாது, மொத்தமாக அரசாங்கத்து மேலேயும் சொல்லிட்டு போயிட முடியாத குற்றத்தை அரசாங்கம் அவங்க மேலேயும் சொல்லிட்டு போயிடக்கூடாது. சரி, அரசாங்கத்துக்கும் அதில் தார்மீக பொறுப்பு இருக்குது. இப்போ மக்களாகிய நமக்கு இருக்குது, அங்கே போய் பார்க்க போனாங்க இல்லையா, அவங்களுக்கும் பொறுப்பு இருக்குது. ஒரு அரசியல் கட்சியாக நடத்துகிற அந்த நிகழ்ச்சியை நடத்துகிற அந்த கட்சிக்கும் பொறுப்பு இருக்குது, அரசாங்கத்துக்கும் பொறுப்பு இருக்குது, எல்லோருக்குமே இதில் பொறுப்பு இருக்குது. ஒருத்தரை சாண்டி விட்டுட்டு போகிறதுக்கான வேலை இல்லை. ஏன்னா இது வந்து உயிர் பலியாக இருக்குது. உயிர் பலி ஆகலைன்னா இவ்வளோ பேர் யாரும் உட்காந்து விவாதம் பண்ண போகிறதில்ல. கிட்டத்தட்ட ஒரு 5 கூட்டம் இதே போல தான் கூட்ட நெரிசலோடு தான் நடந்துச்சு. 2 மாநாடு நடந்துச்சு, அதில் இறப்பு நடந்துச்சு, அதை யாருமே பேசு பொருள் ஆக்கலை. ஏன்னு சொன்னால் அது அவங்களுடைய இண்டோருக்குள்ளே நடந்தது, அவங்க ஒரு மைதானத்துக்குள்ளே நடந்தது. இது வந்து பொதுவெளியில் நடக்கும்போது அரசாங்கம் பொறுப்பேற்க வேண்டிய சூழலுக்கு ஆளாகுது. ஏன்னா இது பொதுமக்கள் நடந்து போகிற பாதை, சாலையில் நடக்கிற ஒரு ரோட் ஷோ உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அதுக்கு அனுமதி கொடுத்ததே முதல்ல வந்து அரசாங்கத்தினுடைய தவறாக நான் பார்க்குறேன். இதை வந்து எல்லா கட்சிகளும் செய்கிறாங்க. திமுக செய்கிறாங்க, திமுக கொடுக்கும்போது அதிமுக கொடுக்காம இருக்க முடியாது, அதிமுகவுக்கும் திமுகவும் கொடுக்குறப்ப தமிழக வெற்றி கழகத்துக்கு கொடுக்காம இருக்க முடியாது. அப்படியான ஒரு நெருக்கடி சூழல் வந்து அரசாங்கத்துக்கு இருக்க தான் செய்யும். அப்போ நம்ம தான் முன்மாதிரியாக நடந்துக்கணும். ஒரு அரசாங்கமாக இருக்கிறத நம்ம தான் அந்த என்ன செய்யணும்னா, எடப்பாடி பழனிசாமிக்கும் மறுக்கணும், தமிழக வெற்றி கழகத்துக்கு மறுக்கணும், அதுக்கு சில வழிமுறைகளை சொல்லணும். மைதானத்தில் நடத்திக்கிங்க, மக்கள் சந்திப்பு தானே, நீங்கள் ஒரு மொத்தமாக ஒரு இடத்துல கூட்டி தானே பேச போகிறீங்க, மக்கள் உங்களை வந்து பார்க்க, இல்லை பொதுக்கூட்டமாக நடத்திக்கிங்க, அனுமதிக்கப்பட்ட இடத்துல நடத்திக்கிங்கன்னு சொல்லி அப்படி தான் அரசு வந்து வரையறை செய்யணுமே தவிர, அரசாங்கம் தனக்கு தேவையான போது எதையாவது மாற்றும் போது அதை வந்து எதிர்கட்சிகள் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்குவாங்க. அதே போல் இப்போ புதிதாக வர கட்சிகளும் பயன்படுத்திக்கிறதுக்கு முயற்சி செய்வாங்க. இப்போ தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தளவுக்கு இதில் தார்மீக பொறுப்பு இப்போ வரைக்கும் ஏற்கலை. ஆனால் அரசாங்கம் வந்து என்ன சொல்லுதுன்னா, விஜய் தான் இதுக்கு காரணம்னு சொல்லுது. இப்போ ரெண்டுக்கும் மாறுபாடில்லை. ஒரு சாஃப்ட் டோனில் சொல்கிறார், அவர் சொல்லாமையே இருக்கிறார், அதுதான் வித்தியாசம். ஆனால் தமிழக வெற்றி கழகம் இதில் பொறுப்பு இப்போ வரைக்கும் ஏற்கலை. நாங்கள் பொறுப்பு அப்படின்னு சொல்லி இப்போ வரைக்கும் விஜய் ஏற்கலை. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, அரசாங்கத்தின் பின்னாடி ஒரு சின்ன சதி இருக்குன்னு சொன்னாங்க, ஆனால் அஃபிடவிட்டில் எதுவும் சொல்லலை. இப்போ உயர் நீதிமன்றத்திலேயோ உச்ச நீதிமன்றத்திலேயோ வழக்கா தொடுக்கும்போது இதில் வந்து பின்னாடி சதி இருக்குன்னுலாம் அவங்க சொல்லலை. விசாரணை நடத்தினா எங்களுக்கு விசாரணை வந்து இந்த விசாரணை எங்களுக்கு பிடிக்கல, எங்களுக்கு வேறு விசாரணை வேணும் தான் கேட்டாங்களே தவிர இதில் சதி இருக்குன்னு அவங்க நீதிமன்றத்தில் சொல்லலை, எங்கேயுமே சொல்லலை. ஆனால் சோசியல் மீடியாவில் வெளியில் பரப்பும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, இதுக்கு பின்னாடி ஒரு சதி இருக்குது. குறிப்பாக வந்து ஒரு அமைச்சர் பேர், முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி பேரை சொல்லி குறிப்பிட்டே அவங்க எழுதுறாங்க, சோசியல் மீடியாலலாம் எழுதுறாங்க. ஆனால் அதை நீங்கள் இதில் உயர் நீதிமன்றத்திலே உச்ச நீதிமன்றத்திலே சொல்லுங்கடானா சொல்ல மாட்டாங்க. ஓகே, சொல்லியிருந்தா தானே அதில் வந்து சரி இவங்க சொல்கிற குற்றச்சாட்டில் உண்மை இருக்குதோன்னு நம்ம நினைக்க முடியும். சொல்ல மாட்டாங்க. இங்கே சட்டசபையில் வந்து முதலமைச்சர் அவர்கள் பேசும்போது என்ன சொல்றாருன்னா, விஜய் தாமதமாக வந்தது தான் இதுக்கான காரணம்னு முடிக்கிறார். அப்படி கன்க்ளூஷன் அப்படி முடிக்கல, இல்ல இதுவும் ஒரு காரணம்னு சொல்றாரு. நம்ம பொதுவாக ஒரு அரசியல் கட்சி தலைவர் வந்து எல்லா அரசியல் கட்சி தலைவருமே 5 மணிக்கு வரேன்னா 7 மணிக்கு வர்றது இருக்கு, 8 மணிக்கு வர்றது இருக்கு, 9 மணிக்கு வர்றது இருக்கு. இவங்க விஜயை இன்ச்சு பை இன்ச்சா வாட்ச் பண்றாங்க. இன்னைக்கு சோசியல் மீடியா இருக்குது. எத்தனை மணிக்கு 8:45 கிளம்புனாங்கன்னு எல்லா இடத்துலையும் நம்ம விவாதமே வைக்கிறோம். 8:45 ஒரு இடத்துக்கு வர்றேன்னு சொன்னவர் சென்னையிலே 8:45 தான் ஃப்ளைட் ஏறாருன்னு தெரியுது. ஆனால் மக்கள் அதை பார்க்குறானா பார்க்கலையானா பார்க்குறான். 8:45 தானே சென்னையில் கிளம்புறாரு, அவர் எப்போ எத்தனை மணிக்கு வருவாருன்னு அவனுக்கு தெரியும்ல. அப்புறம் ஏன் அவன் அங்கே கூடுறான்னா, அவன் ஆர்வ மிகுதியில் கூடுறான். விஜயை வந்து நான் திரையில் பார்த்துக்கிருக்கேன், இப்போ தரையில் பார்க்கும்போது கொஞ்சம் கூடுதலாக ஆர்வ மிகுதியில் கூடுறான். அப்போ அந்த கூடுற இடத்துல சில வரையறைகளை அரசு செஞ்சுருக்கணும். இப்போ வந்து அப்பா விஜய் வந்து இங்கே வந்து சேர்றதுக்கு இப்போ தான்ப்பா அவர் கரூரில் இருந்து இதுக்கே போயிட்டு இருக்க, சென்னை விமான நிலையத்துலேருந்து அதுக்கே போகிறாரு, கரூருக்கு வரதுக்கு சாயங்காலம் ஆயிருப்பான்னு குறைந்தபட்சமாவது அதுக்கான வழிகாட்டுதல்களை அரசாங்கம் இன்னும் கொஞ்சம் முன்முனைப்பு எடுத்து செஞ்சுருக்கலாம். ஏன்னா இப்போ தான் அங்கே போயிருக்காரு, இன்னும் நாமக்கல்லே பேசலை. நம்ம அந்த விவாதத்தை தொடங்கும் போது கேட்டால் பேசிட்டாராங்கன்னு கேட்டேன். இல்லைங்க, இன்னும் நாமக்கல்லே பேசலைன்னாங்க. சாயங்காலம் நம்ம விவாதத்தை எடுக்கிற கண்டென்ட்டுக்கே கிடையாது.
அப்போ நாமக்கல்ல அவர் பேசினதுக்கு பிறகு தான் நம்மளே கண்டென்ட் எடுத்து பேச வேண்டியதாக இருந்துச்சு அன்னைக்கு விவாதத்தில். அப்போ அது வரைக்கும் அவர் பேசவே இல்லை நாமக்கல்ல. அப்போ அவங்க அனௌன்ஸ்மெண்ட் எல்லாம் தெரியும்ல உங்களுக்கு, எல்லாத்தையும் மக்கள் பார்க்குறான். நாமக்கல்லே பேசாதவர் எப்போ கரூருக்கு எத்தனை மணிக்கு வருவாருன்னு தெரியாம நம்ம கொஞ்சம் விலகி போகணும், அதுக்குள்ளே போலீஸ் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணணும். இதில் வந்து ஏதோ அவங்க கூட்டிட்டாங்க எங்களுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லி எப்படி அரசாங்கம் விலகிக்கல முடியும்? அவங்க அறிவிப்பு சொல்லணும்ல. போலீஸ் அங்கே கூச்சிருக்காங்க. இன்றைக்கி சொல்கிறாங்க சட்டமன்றத்தில் கிட்டத்தட்ட 600 சொச்சம் போலீஸை நாங்கள் வந்து கூச்சிருந்தோம், 25,000 பேருக்கு மேலே நாங்கள் கணக்கிட்டு இருந்தோம், 10,000 பேர் நாங்கள் கொடுத்துருந்தா கூட நாங்கள் கூடுதலான ஆட்களுக்காக கணக்கிட்டு இருந்தோம் சொல்லிட்டாங்க. இன்னும் வரையறையே இன்னும் நீங்கள் செஞ்சுருக்கணும். ஐயோ ஒழுங்காக வரையறை செய்ய மேலே கீழே இறங்கடான்னு சொல்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆக போகுது? ஏன் போலீஸ் அதெல்லாம் செய்யலை? இதே இது இங்கே பாருங்கள், ஒரு தேவர் ஜெயந்தி நடக்க போகுது, ஒரு மருதுபாண்டியர் குரு பூஜை வரப்போகுதுன்னா போலீஸ் எவ்வளோ கட்டுப்பாடுகளை விதிக்குது, எத்தனை செக் போஸ்ட்டை போடுது, போகிறப்ப எவ்வளோ காணொலி காட்சிகளை படம் எடுக்குது, எந்த வாகனம் போயிருக்கு, எத்தனை பேர் போயிருக்கிறான், எல்லாத்தையும் கணக்கெடுக்கிறீங்களா இல்லையா? ஒரு இது நம்ம டோல்கேட்டில் நின்று போலீஸால் எடுத்துட முடியுமா, எடுத்துட முடியாதா? ஒரு கரூரினுடைய எல்லையில் நின்று எவ்வளோ பேர் இங்கே கூட போகிறான்றதை கண்டுபிடிச்சிட முடியுமா, கண்டுபிடிச்சிட முடியாதா? முடியும். அப்போ அதற்கான முன்னேற்பாடுகளை காவல்துறை செஞ்சுருக்கணுமா இல்லையா? அந்த அசால்ட்டை செஞ்சுட்டு இப்போ இழப்பு ஏற்பட்டதுக்கு பிறகு நம்ம காரணம் சொல்கிறது முக்கியம் இல்லை, ஆனால் அதுக்கு அரசாங்கமும் பொறுப்பேற்றுக்கணும். இதில் வந்து எல்லா நிகழ்ச்சியும் நடத்தும் போது லட்சக்கணக்கான பேர் தள்ளுறான் அங்கே போகிறான்னா அதுக்கு நம்ம 10,000 போலீஸை குவிக்கிறோம், 15,000 போலீஸை குவிக்கிறோன்றதை தாண்டி இந்த பிரச்சனையில நம்ம என்னவா கவனம் செலுத்தணும்னு இருக்கு. அவங்க கண்டுக்காமல் விட்டுட்டாங்க காவல்துறை. ஓகே, அதில் கவனம் செலுத்தலைன்றதான் என்னுடைய குற்றச்சாட்டு. இந்த இப்போ நீங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது நீங்கள் சொன்னீங்க இதில் வந்து ஒரு பெரிய சதி கோட்பாட்டை நீதிமன்றத்தில் சொல்லாமல் சமூக வலைதளங்களில் பரப்புகிறார்கள்ன்ட்டு. இன்னைக்கு நீங்கள் முதலமைச்சர் பேசுனதை சொன்னீங்க, எதிர்கட்சி பேசுனதையும் நான் சொல்லி உங்ககிட்ட அதை கேள்வி கேட்டேன். இன்னைக்கு முதலமைச்சரும் வந்து முன்னாள் முதலமைச்சர் மரியாதைக்குரிய திரு எடப்பாடி பழனிசாமியும் நீங்கள் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த இடம் ஒதுக்கியதற்கு பின்னாலேயே ஒரு திட்டமிட்ட சதி திட்டம் இருக்கிறது அப்படின்ட்டு மக்கள் பேசிக்கிறாங்க. கன்க்ளூஷனா பேசல, அவர் உறுதியா சொல்ல முடியல அவரால அப்படிங்கிறாரு. அவர் உறுதியா சொல்ல முடியல. அப்ப எல்லாம் மக்கள் பேசிக்கிறாங்கன்னு சொல்லிட்டோம்னா நம்ம தப்பிச்சுக்கலாம். நம்ம உறுதியா சொன்னோம்னா மாட்டிக்கிடுவோம், சட்டமன்றத்தில் ஆவண குறிப்புல வந்துடும். அப்ப அவரால் அப்படி சொல்ல முடியல. அப்ப 2 நாளைக்கு முன்னாடி நீங்க நடத்துனீங்களே, அப்பயும் சதி திட்டம் திட்டினாங்களா, திட்டலையா? ஏன் விஜய் இதுக்கு மட்டும் தான் சதி திட்டம் திட்டணுமா? திமுகவோ இல்ல ஆளுங்கட்சி தரப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு எந்த சதி திட்டமும் திட்டாம தமிழக வெற்றி கழகத்துக்கு மட்டும் சதி திட்டம் திட்டணும்னு எதுவும் இருக்கா? அப்படி கிடையாதுல்ல. உங்களுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களினுடைய கூட்டத்திற்கு வருகிறவர்கள் எல்லாருமே அரசியல் படுத்தப்பட்டவர்கள். கூட்டம் கொஞ்சம் நேரம் தள்ளி நிற்பான், கொஞ்சம் தள்ளி நின்று கூட நம்ம பார்த்துக்கலாம்னு நினைக்கிறேன். ஆனால் விஜயை பார்க்க வர்றவங்க கட்சிக்காரங்களை தாண்டி பொதுமக்கள் அதிகமாக வருவான், ஆண்கள் வருவான், பெண்கள் வருவான், குழந்தைங்க வருவான், வீட்டில் டான்ஸ் ஆடுறதை பார்த்துட்டு இருப்பான் டிவியில் விஜயை. அவன் நேரடியாக பார்க்கணும்னு நினைக்கிறோம், ஓடி வருவானா, வரமாட்டானா? வீட்டில் நம்மளே தடுத்தாலும் நிற்க மாட்டான். அப்போ ஆண்கள் பெண்கள் எல்லோருமே அந்த இடத்துக்கு கூட்டம் அதிகமாக வருவாங்கன்னு நம்ம ஒவ்வொரு இடத்துலையும் கூடுறத அரசு பார்க்குது. அப்ப இந்த இடத்துல ஏன் கவனம் செலுத்தாம நீங்க தான் கணக்குறீங்க? 6 மணியிலிருந்து கூட ஆரம்பிச்சிட்டான்னு நீங்களே சொல்றீங்க ஸ்டேட்மெண்ட். அப்ப 6 மணியிலிருந்து கூடி இருக்கிற மக்கள் திருப்பி நாமக்கல்ல இருந்து ஒரு கூட்டம் வந்துகிட்டு இருக்கான்னு உங்களுக்கு ஐஎஸ் சொல்லியிருக்கோம், அங்க இருந்து போலீஸ் வாக்கி டாக்கில கூப்பிட்டு சொல்லியிருப்பாங்க, செல்போன் இருக்குது, காணொலி காட்சிகள் இருக்குது. இவ்வளவு இருந்தும் நீங்க ஏன் அசால்ட்டா இருந்தீங்க? அந்த இடத்துல கூட முடியாது. நீங்க ஒரே ஒரு வார்த்தை சொல்றீங்க, நாங்க அந்த மருத்துவமனை கிட்ட வந்து அங்கேயே நின்று பேசுங்கன்னு சொன்னோம், அவர் வந்து தள்ளி நின்று தான் பேசுவேன்னு சொல்லிட்டாரு. மீடியா வந்து 50 மீட்டர் 100 மீட்டர் தள்ளி இருக்கும்போது அவர் ஏன் அங்கே நின்று பேசுவார்? மீடியா இருக்கிற இடத்துக்கு தானே வருவார். அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? இவ்வளவு கூட்டம் இருக்குதுன்னு சொன்னால் நீங்கள் முன்கூட்டியே இன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி மீடியாவெல்லாம் கொஞ்சம் தள்ளி வச்சுக்கிறோம் சார், இந்த இடத்துல கூட்டம் க்ரௌட் அதிகமாக இருக்குன்னு நீங்கள் அதற்கான செட்டப் எதையுமே ஏன் செய்யலை? தடுத்து நிறுத்திருக்கலாம்ல, காவல்துறை நினைச்ச செய்யலாம்ல. காவல்துறை சொன்னவனே விஜய் வந்து சென்னைக்கு ஓடி வந்துட்டோம்னு விஜயே சொல்கிறாரு. காவல்துறை சொன்னதை நான் கேட்டுட்டேன், உடனே வந்துட்டேன், பிரச்சனை நீங்க போனீங்கன்னா பிரச்சனை வரும்னு சொல்லி சொல்றதே சொல்றாங்க. போலீஸ் இவங்களும் சொல்றாங்க, நாங்க வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தோம், அவங்க கேட்க மறுத்துட்டாங்கன்னு சொன்னாங்க. ஆனா விஜய் வந்து ஊருக்கு கிளம்பி போறது சொன்னது மட்டும் விஜய் எப்படி உடனே ஊருக்கு கிளம்பி வந்தாரு? அப்ப எப்படி கேட்டாரு? அப்ப 2க்கு முன்னுக்கு பின் முரணா இருக்கலாம். அப்ப முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல. ஓகே ஓகே.